ஆரம்பிச்சால கணிங்களா ஸோ நம்ம இதோட மிச்சமில்ல இந்த கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம இதோட மிச்சம்லாம் ஜிகேக்கு ஒரு கால் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்தானா செம்ம ஷாக்காக இருப்பான். ஸோ இதோட நம்ம மிச்சம் வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஜேகே மொபைலை எடுத்து பார்த்துட்டு ஸோ இப்போ இதுக்கு இப்போ கால் பண்ணுறா, தேவையில்லாமல் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புலையும் கோவத்துலேயும் வந்து அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். ஹலோ, என்னடி வேணும் உனக்கு? நான் தான் சொல்லிட்டேன்ல, உனக்கு எனக்கும் செட் ஆகாது. தேவையில்லாமல் எனக்கு கால் பண்ணி உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. ஜிகே, என்ன வர நீ என்கிட்ட இப்பெல்லாம் பேசவே மாட்டேங்கிற, ரொம்ப ஓவராக தான் பண்ணுற. ஏய், நான் இப்படி தான் சரியா? மூடிட்டு ஃபோனை வைக்கிறியா? என்ன நீ இப்படி பண்ணி எதுக்கு இப்போ எரிஞ்சு எரிஞ்சு விழுகிற? அதெல்லாம் என்கிட்ட நல்லா தானே பேசுவேன். இப்போ என்னாச்சு உனக்கு? நீ வர சரியில்லை ஜேகே. ஆமாடி, நான் சரியில்லை தான். இப்போ இன்னும் இதுக்கு நான் உங்ககிட்ட பேசணும். மார்னிங் எனக்கு உட்காந்துட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு கழட்ட போட்டுருக்கலாம். எனக்கு டைம் இல்லை சரியா? அதையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ரிஷிகா, புரிஞ்சதா? நீ பின்னாடி சுற்றி உன் டைமை நீயே வேஸ்ட் பண்ணிக்கிற. தேவையில்லாமல் எனக்கு கால் பண்ணி இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணுற வேலை வச்சுக்கிட்ட மோகலே, இவ்வளோதான் சொல்லிட்டேன். ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துலேயும் பேசி முடிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ ஃபோனை தூக்கி ஓரமாக பெட்டில் போட்டுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கான் நம்ம ஜேகே. ஸோ வெளியே போகிறதுக்கு இந்த சைடு நம்ம தயம் வந்து இப்போ தான் தூங்கி எந்திக்கிறான். மணி இத்தனை, ஐயோ 9 ஆச்சே, ஐயோ டைம் ஆச்சு போல, வேலைக்கு வேறு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக பிரேக்கப் ஆகிட்டு ஸோ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து ரெடி ஆகிட்ருக்கான். ஸோ ரெடி ஆகி முடிச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறான். பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ அப்படியே ட்ராவல் ஆகிட்ருக்கான். இந்த சைடு நம்ம ஜிகே ஒரு வழியாக ரெடி ஆகி முடிச்சுட்டு ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ அப்படியே ட்ராவல் ஆகிட்ருக்கான். ஸோ கொஞ்சம் நேரத்தில் அவன் ஃப்ரெண்டு இருக்கிறப்ப ரீச் ஆகிடுறான். இந்த சைடு நம்ம தையம் ஒரு வழியாக ஸோ அவன் இருக்கிற வேலையை இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடுறான். ஸோ அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ வேலையை ரொம்ப சின்சியராகவே வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு நம்ம ஜிகே ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாலியாக பேசிட்டு ஸோ அதை டின்னர் பண்ணிட்டு ஸோ செம்ம ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் கார் எடுத்துகிட்டு. கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகிறான். ஸோ கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடுறான். ஸோ வீட்டை கதை திறந்துட்டு செம்ம டயர்டாக போயிடும்னுக்கு போயிட்டு அப்படியே போய் படுத்துடுறான் பெட்டில். ஸோ அப்படியே மொபைல் எடுத்து பார்க்குறான். ஸோ அவ்வளோ கால் மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வேறு எல்லாம் நம்ம டைம் தான் பண்ணியிருக்கான் நம்ம ஜிகேக்கு. ஸோ ஜிகே பார்த்துட்டு ஐயோ போச்சு செத்தேன், ஐயோ என்ன கொலகாலில் இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அழுது விடுது நம்ம ஜேகேக்கு. ஜேகே ஹாய்ன்னு போட்டு ரிப்ளை பண்ணுறான். அங்கேருந்து ஒரு லிங்க் வருது. ஸோ ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரு கோவமான லிங்க்கு போட்டு வருது. ஸோ ஜேகேக்கு அள்ளு விடுது. போச்சு, சரியான கோவத்தில் இருக்கான் போலையே, சமாளிப்பும் வர வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஜேகே வந்து ஸோ எதுக்கு இப்படி கோவப்படுற, இப்போது ஃபஸ்ட்டே கோவமாக ஏன் இவ்வளோ கோவமாக ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறான். ஸோ மெசேஜ்லேயே கேட்குறான். இந்த சைடு நம்ம தையம் வந்து ரிப்ளை பண்ணுறான் நம்ம ஜேகேக்கு. இதுக்கு இப்போ கோவமாக இருக்குன்னு உனக்கு தெரியாதா? சொல்லு, தெரியுமா தெரியாதா? தெரியும் எதுக்கு கோவமாக இருக்குன்னு தெரியும்ல, அப்புறம் என்ன மயத்துக்கு எதுக்கு கோவமாக இருக்குன்னு கேட்குற? சரி ஓகே, கோச்சிக்காத, ஒரு தடவை மன்னிச்சிடறேன், இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். நீ கால் பண்ண, நான் உங்ககிட்ட பேசணும். நீ கால் பண்ணுமா? எதுக்குன்னு சார் சொன்னாதான் கால் பண்ணுவீங்களோ? இப்போ நீ கால் பண்ணுவியா மாட்டியா? சரிதான், என் கோச்சிக்காத, பண்ணுறேன், கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லிடுறான். ஸோ ஜேகே சொல்லிட்டு அப்படியே கால் பண்ணுறா தயங்க தான். நம்ம தயமும் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ ஜேகே, இருக்கியா? ஜேகே இருக்கேன். ஏன் கத்துறேன்னு தெரியுதுல, எவ்வளோ நேரமாக கூப்பிட்றேன். சரி, ஏன் கூப்பிட்ற? தெரியாமல் பண்ணிட்டேன், நம்ம மன்னிச்சிரு, இனிமேல் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். அதெல்லாம் விடு. ஸோ நீ எங்கே போன? இவ்வளோ நேரம் ஆளக்கானோம், எங்கே போன? இதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுருந்தாங்களா மீட் பண்ணோன்ட்டு. ஸோ அதனால் மீட் பண்ணிட்டு பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்தேன். அதான் வீட்டுக்கு வந்தோன்னா ரூமுக்கு வந்து டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு படுத்ததுக்கப்புறம் மொபைல் எடுத்து பார்க்குறேன். அத்தனை மிஸ் காலும் அத்தனை மெசேஜ் பண்ணியிருக்க. ஓ, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுருந்தாலும் நீ போயிட்டு மீட் பண்ணி பேசி முடிச்சுட்டு
வந்துட்டேன் அப்படி தானே வீட்டுக்கு? ஆமாம் தையும், இதான் உண்மை. சரி, அதெல்லாம் விட நீ எங்கே இருக்க இப்போ? நானா வேலை பார்க்குற இடத்துல. நீலையா இருக்க? ஆமாம், அங்கே தான் இருக்கேன், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. நம்ம ஜேகேவும் தயங்கும் இந்த மாதிரி 2 பேருமே இப்போ மட்டும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி கொஞ்ச நாள் போகுது. ஸோ நம்ம ஜேகே எப்போவுமே வந்து திட்டு வாங்கிட்டே இருப்பான் நம்ம தயங்கிட்ட. ஒரு நாள் ஃபுல்லாக திட்டு வாங்கிட்டே இருப்பான். ஸோ ஒரு நாள் லேட் பண்ணாலே அந்த திட்டு விழுகும் செம்மையாக. 2 பேருமே அடித்து பிடிச்சிப்பாங்க. ஸோ ஒன்றா சேர்ந்துப்பாங்க, குட்டி குட்டி ரொமான்ஸ் வேறு பண்ணிப்பாங்க. அடிக்கடி கால் பேசுறது, அடிக்கடி மெசேஜ் பண்ணுறது. ஸோ இப்படி மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க 2 பேருமே. தயம் ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான் நம்ம ஜேகேவை. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஜேகேவை ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். 2 பேர் லைஃப் டேஸும் இப்படி தான் போகுது, நம்ம தயங் லைஃப்பும் ஜேகே லைஃப்பும். ஸோ இந்த சைடு நம்ம தயங் அப்படியே வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ வந்து ஃபோனை எடுத்துகிட்டு ஸோ அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம் சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு ரிப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கான். கரெக்டாக ஒரு லிங்க்கு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வேறு வருது. ஸோ நம்ம தயங்கும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபாலோ பண்ணது இல்லாமல் அந்த பொண்ணு வேறு மெசேஜ் பண்ணுறான். ஸோ நீங்கள் தயங் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஆமாம் எஸ் நான் தயங் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம தயங்கும் ரிப்ளை பண்ணுறோம் அந்த பொண்ணுக்கு. இப்போ ஜிகேவை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டோன்னா, தயங்கும் தெரியுமே. ஓகே, ஸோ நீங்களும் ஜிகேவும் என்ன எஃபர்டில் இருக்கீங்க, அதாவது கமிட்டரா இல்லை அப்படின்னு கேட்குறான் அந்த பொண்ணு வேறு. ஸோ நம்ம தயங் வந்து சொல்லிடுறான், ஸோ ஐம் கமிட்டட் அப்படின்ட்டு. அப்படியா, எனக்கு என் ஜிகே தெரியும். ஸோ நானும் இன்னும் லவ் பண்ணுறோம். அந்த பொண்ணு எல்லாமே வந்து டீட்டெயிலாக எல்லாமே சொல்லிடுறான். நான் தயங் இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னா செம்ம ஷாக் ஆகிடுறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. தயங்க எதுக்கு செம்ம ஷாக் ஆனால் அந்த பொண்ணு அப்படி என்ன தான் சொல்லிச்சு. அப்புறம் நம்ம ஜேகே லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் நடக்க போகுது, அவனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நம்ம கிளம்புற டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நீங்களும் பேசுகிறாங்க. பாய்.